ஒருத்தர் தன்னை நம்பி வந்துட்டாங்க. ஒரு நண்பராகட்டும், ஒரு உறவினராகட்டும், ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், இவங்கள நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க. கஷ்டம்னு வந்தவங்களுக்கு கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாவே இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல ஒரு திறமைசாலிங்க, நல்ல ஒரு தைரியசாலிகளாக செயல்படக்கூடியவங்க. ரொம்ப பொறுமையானவங்களும் தான். மனோகாரகன் ஆளக்கூடிய ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு. நண்டு வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதே போல் தான் இவங்களும் எங்கே போனாலும் பிழைச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பழமொழி சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தா வலையில் தங்காது அப்படின்னு. அது மாதிரி தான் ஒரு சில சந்தோஷம் வந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, தாங்கிட்ட கொஞ்சம் பணம் வந்துருச்சு அப்படின்னா நண்பர்களோடு எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரி நண்பர்களோட அதிக நேரம் பொழுது கழிக்கிறதெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். விரும்பிய இடத்துக்கு சென்றுட்டு வருவாங்க. அதே மாதிரி கூட்டமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். துன்பத்தை கண்டும் ஒரு பிரச்சனையை கண்டும் பயந்து ஓட மாட்டாங்க. இருந்த இடத்துலையே நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திறமைசாலிங்க. படிப்பில் கூட நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலோ செய்கிறாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறவங்கள அந்த பதவியில் வலுவிலக்க செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் குரு வந்து உச்சம் பெறுறாரு, செவ்வாய் வந்து நீச்சம் பெறுறார். இவங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் என்பதனால ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் வளர்வதும் தேய்வதும் போல் இவங்களுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் அப்பப்போ மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் எதிர்பாராமல் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் துணிச்சலோடு இறங்குவீங்க. இந்த துணிச்சலோடு செயல்படுற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும். தைரியத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனி திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டெலாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். பொது வாழ்வில் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விரும்பிய இடத்துக்கு போகிறது, நினைத்ததை சாதிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. பேச்சிலேயே ஒரு அறிவுத்திறன் தென்படும். அதனால் உங்களுடைய பேச்சாற்றலை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் நீங்கள் வெளியில் பார்க்காம அந்த உலகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய திறமையை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது. நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரப்போகுது. வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம். ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா நீங்களே எதிர்பாராத சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துலலாம் தெய்வ பணிக்காக உங்களை அர்ப்பணித்து அதற்காக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் கோயில்களுக்கு நன்கொடை வழங்குவீங்க. ஒரு சிலர்லாம் உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துல
நலனுக்காக ஒரு சில ஈடுபாடுகளில் இந்த காலகட்டத்தில் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்களால் ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சொத்து விஷயத்தில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சலசலப்பு மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த நிலை மாறும். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பிராத்திரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்வி தொடர முடியாத ஒரு சிலர்லாம் பாதியிலே விட்டுருப்பீங்க. அந்த உயர்கல்வி தொடர முடியாத இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் முயற்சி செய்து அந்த உயர்கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமுள்ள நபராக தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ஒரு சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இருந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த உதவி கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்வாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அது வாங்க முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். எதுக்கும் உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை ஜோதிடர்கிட்ட கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜனன சாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கணிச்சா தான் அதை கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவங்கெல்லாம் பக்கபலமாக இருப்பாங்க. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. வாழ்க்கை துணை வழியில் கூட சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு கட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் ஏதாவது பழமையான கோவிலுக்கு சென்றுட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதன் மூலிமா கொஞ்சம் சுப செலவு நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாமல் நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. இந்த குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய குலதெய்வம் மகிழ்ந்து என்னுடைய குலத்தை சார்ந்த குடும்பம் வந்திருக்கு அப்படின்னு மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். அதனால் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்குது. அவங்களுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பவர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. நியாயமாக நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நியாயமற்று செயல்பட்டுருப்பாங்க. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு சில இடத்துல ஏற்பட்டிருந்திருக்கும். அதனால் ஒரு சிலர்கிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அவங்களே அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட ஒரு சில எதிராளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசிக்கு 6, 9க்கு அதிபதியானவர் குரு பகவான். செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது நன்மை தீமை கலந்த ஒரு மாதிரி பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் முன் யோசனையோடு இறங்கணும், திட்டமிட்டு இறங்கணும். சரியான ஒரு திட்டமிடுதல் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
உங்களுடைய குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.